ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி சேனலில் பார்க்க போகிற வீடியோ, புதுசாக பரணை அமைக்கிறது எப்படி, புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி பரணை அமைக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி பரணை அமைச்சது ஸ்ட்ரைட்டாக பரணை அமைச்சிருந்தோம். ஸ்ட்ரைட்டாக பரணை அமைச்சதில் சம் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளமே நாங்கள் சந்தித்தோம். அதில் ஃபஸ்ட்டு திங் ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா, நிறைய எச்சங்கள் மேலே தங்கிருச்சு. அந்த எச்சங்கள் தங்குறதால கோழிங்களை திரும்ப கோழிங்க நெக்ஸ்ட் டைம் ஏறி தங்கும்போது அவங்க காலில் ஒட்டி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டைனா என் வீட்டு சண்டை உன் வீட்டு சண்டைல நிறையவே சண்டை போட்டுப்பாங்க. அதனாலேயே நாங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பரணை அமைக்கிறதே ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்ம சாய்வலாக போட்டுக்கலாம். சாய்வலாக போடும்போது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், கோழிங்க ஒன்றோட ஒன்று கொத்திக்காது, எச்சங்கள் எதுவுமே கழியில் ஒட்டாது, அந்த அளவுக்கு ஒட்டாது. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம இப்போ விளக்கமாறு வச்சு தென்னைமாறு வச்சு பெருக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. எப்போவுமே நம்மளோட ஃபார்மை நம்ம க்ளீனாக தான் வச்சுருப்போம். நாட்டுக்கோழி வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணுற பெரிய தப்பு, நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க பெரிய ட்ராபேக் என்னென்னா, ஃபார்மை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும். ஃபார்மை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம 50% நோய் வர்றதை தடுக்க முடியும். காலையில் தூங்கி எழுந்து எதை நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார்மை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ப்ளஸ் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் தேவையானது ரிங்கு. இந்த ரிங்கு, இந்த பஞ்சாரம், இந்த ரெண்டுமே நாட்டுக்கோழி வளர்க்க தேவை. அதே மாதிரி இந்த மாதிரி வாட்டர் ட்ரிங்கர், நம்ம தட்டுலாம் வச்சா எல்லாமே ஊற்றி எரிஞ்சிடும். நாங்கள் நிறைய தடவை தட்டில் வச்சு ஊற்றி எரிஞ்சிச்சு. நாங்கள் பெரிய கோழிகளுக்கு தட்டில் வைக்கிறோம், சின்ன குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி ட்ரிங்கரில் வைக்கிறோம். நாங்கள் சின்ன குஞ்சுகளுக்கு கம்பெனி ஃபீட் தான் போடுறோம். இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற ட்ரிங்கர்னு பார்த்தோன்னா லிவர் டானிக் தான் வச்சுருக்கோம். இது 1 வீக்கான கோழி குஞ்சுகளுக்கு நாங்கள் வைக்கிறோம். 1 வீக் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வெள்ளை தண்ணி கொடுத்தோம். ரெண்டாவது நாங்கள் சீரகம், பூண்டு இந்த மாதிரி கலந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்த தண்ணியை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எங்களோட அனுபவத்தில் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே இங்கிலீஷ் மெடிசன் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் என்னோடய கருத்து. நான் எப்போவுமே நேச்சுரலாக தான் விரும்புவேன், இயற்கையாக வளர்க்குறது தான் விரும்புவேன். நான் எப்போவும் அதிக பட்ஜெட்டில் கோழி வளங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குற டிப்ஸு ஃபுல்லாகவே சிம்பிளாக யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். லிவர் டானிக் சூடான தண்ணியில் கொஞ்சம் வெது வெதுப்பாக கோழி குஞ்சுங்க குடிக்கிற மாதிரி வெது வெதுப்பாக கலந்து வைங்க, பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே அதிகமாக மெடிசனல் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்காது. சொல்லப்போனால் முக்கியமாக இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி கோழி வளர்க்குறதே பிடிக்காது. ஆனால் நான் கோழி வளர்த்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணாமல் கோழி வளர்க்குறதுன்றது சாத்தியம் இல்லைன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வர்ற ஒரு சில நோய்களையாவது நம்ம தவிர்க்க முடியும். எல்லா நோய்களும் இயற்கை மெடிசனில் கட்டுப்படும்னா அது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளும் கிடையாது, காலங்களும் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது கோழிகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும், ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறது. அதே மாதிரி நம்மளோட ஃபார்மில் ஷேர் நெட் சைட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஷேர் நெட்டு முன்னாடிலாம் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நெட்டு தான் போட்டோம். இதனால் கோழி குஞ்சுகள் ரொம்ப வெளியில் போய்கிட்டு ரொம்ப சிரமமாக இருந்தது. மழைசாரல் அடித்து இங்கே ஃபுல்லாகவே ஈரமாயிரும். ரொம்ப கோழிங்க கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை வலை வாங்கி அடைச்சோம். இப்போ மழை தண்ணி உள்ளே வராது, எதுவாக இருந்தாலும் இந்த திண்ணையோடு முடிஞ்சிடும். நம்ம ரொம்ப செலவு பண்ணி போட கிடையாது. இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த 3 வருஷத்தில் கோழிகளை விற்று தான் உருவாக்குனது. ப்ளஸ் நம்ம நம்மளோட காசை நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கோழிகளை நோய் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மை க்ளீனாக வச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, சிமெண்ட்டு தரை வேண்டாம். சிமெண்ட்டு தரை கோழி வளர்க்குறவங்களுக்கு பெஸ்ட்டு கிடையாது. மண் தரை தான் கோழி வளர்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு. நானே ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் செட்டப் பண்ணும்போது சிமெண்ட்டு தரை போட்டால் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், மண் தரை தான் ஈஸி. ஆனால் மழை காலங்களில் மட்டும் கொஞ்சம் நனைஞ்சிருக்கும். அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, கோழிங்கெல்லாம் பரண்டில் இருந்துக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆனால் மண் தரை தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அப்பப்போ கூட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா,
வீடியோஸில் ஏதாவது நான் வந்து தப்பாக பேசியிருந்தால் இல்லை வந்து சரியாக பேசலைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து ப்ளீஸ் ஏதாவது குறைகள் இருந்தால் மாற்றிக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மண்ணு தரையில் எப்போவுமே கூட்டி பெருக்கும்போது மஞ்சள் தண்ணி கல்லுப்பு, மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷப்பூச்சிகளும் உள்ளே வராது. ஏன்னா வந்து ஸ்மெல் அடித்தா தான் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபார்முக்குள்ளே என்ட்ராகும். ஸ்மெல் அடிக்காமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே எப்போவுமே வராது. நம்மளோட நாட்டுக்கோழிகள் எல்லாமே 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இந்த தொழிலே வேணான்னு விட்டுட்டு போயிருக்கேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் திரும்பவும் நான் இதுக்குள்ளே என்ட்ரானது காரணம் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. எப்போவுமே வந்து 10 கோழி 5 கோழின்னு சுற்றிட்டு இருக்கிற இடத்துல எப்போவுமே ஒரு 20 கோழி 30 கோழி 70 கோழி வரைக்கும் கூட நான் வளர்த்துருக்கேன். நான் வந்து இன்னும் ஹையஸ்ட்டாக வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் முக்கியமாக தேவை. சப்ஸ்கிரைப் யாருமே அதிகமாக பண்ண மாட்டேறீங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் அதிகம் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.